அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்குதோ, என்னதான் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச பணம் அப்படிங்கிறது கைக்கு பத்த மாட்டேங்குது, மாதத்தின் ஒரு 20 தேதி வரத்துக்குள்ளேயே எல்லாமே தீர்ந்துடுது, அதுக்கு மேலே கொஞ்சம் இறுக்கி பிடிச்சாதான் குடும்பத்தை நடத்த முடியுது, சில சமயத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், அந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ரொம்ப கஷ்டமான பரிகாரமாக இருக்கும் போல் அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறை செய்யணும்னு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்காக நீங்கள் தனியாக எந்த பொருளும் வெளியில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. நம்முடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம். அதே போல் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது செய்ய முடியாது. வீட்டில் இருக்கிற வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மட்டும் போதும். அதனால் நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமை பீரியட்ஸாக இல்லையோ, மேலும் வீட்டில் அசைவம் செய்யலை சாப்பிடல அந்த மாதிரி இருக்கும்போது வீடு பூஜை ஏரியெல்லாம் நீங்கள் முதல் நாளே தூய்மைப்படுத்திட்டு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சிங்கன்னாவே போதும், வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணமழை பொழியும். அதுவும் நீங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக தான் பார்க்கப்பட்டு வருது. அதுவும் இந்த முறை, அதாவது நாளைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையானது சுக்கிர பகவான் அவதரித்த தினமாக கருதப்படுது. இதை சுக்கிர ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாதாரண மக்களாகிய நாமே நம்முடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். மேலும் நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, ஒரு உதவின்னு கேட்குறாங்க அப்படிங்கும்போது மற்ற நாட்களை காட்டிலும் நம்முடைய பிறந்த நாளை இருக்கிறதுனால முழு மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு கேட்டதை கொடுப்போம். சாதாரண மக்களாகிய நாமே இப்படி இருக்கும்போது கடவுள் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. அதனால் நாளைக்கு சுக்கிர வழிபாடு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிங்கன்னா கூட கேட்ட வரம் கேட்டபடி உடனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளைக்கே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லியாச்சு. சூழ்நிலை காரணமாக செய்ய முடியாதவங்க இதை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க. எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஹோரையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சுக்கிர ஹோரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் வரும். நீங்கள் காலையில் 6 to 7 செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய படம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த படத்தை நல்லா தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. வாசனை மிகுந்த மல்லிகை பூ, பன்னீர் ரோஜா கிடச்சிதுன்னா அது நீங்கள் சூட்டி அம்பாளை அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு பித்தளை அல்லது செம்பு இந்த 2 நாள் ஆன ஏதாவது ஒரு சொம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே பயன்படுத்தாதீங்க. ஒன்றா பித்தளையாக இருக்கணும், இல்லைன்னா காப்பராக இருக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இதை நல்லா கழுவி தொடச்சி தூய்மைப்படுத்திட்டு வெளிப்புறம் நல்ல மஞ்சளாலையும் பன்னீர் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பன்னீராலையும் மஞ்சளை கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வெளிப்புறத்தை நல்லா நீங்கள் பூசி வச்சுக்கலாம். அதன் பிறகு நீங்கள் அந்த கலசத்தை சுற்றியும் 3 அல்லது 5 எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் போட்டும் இட்டுக்கோங்க. இப்போ இதனுடைய கழுத்து பகுதி வரைக்கும் தண்ணீர் நீங்கள் பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க. சுத்தமான தண்ணீராக இருக்கிறது நல்லது. மழை தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா மழை தண்ணீர் பயன்படுத்துங்க. இல்லைனா எச்சில் படாத தண்ணீர், அது ஆர்ஓ வாட்டராகவும் இருக்கலாம், கேன் வாட்டராகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எச்சில் படாத தண்ணீர் நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் சந்தனம், அடுத்து அட்சதை உங்களுக்கு தெரியும் இல்லையா, பச்சரிசி, நெய் மற்றும் மஞ்சள் அதெல்லாம் கலந்தோம் அப்படின்னாவே அட்சதை ரெடி ஆகிடும். அது கொஞ்சம் நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை கற்பூரம், ஏலக்காய்,
துளசி இலை வந்து ஒரு 3 வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து அந்த கலசத்தினுடைய கழுத்து பகுதி இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் மல்லிகை பூவை ஒரு சரம் மாதிரி கூட நீங்கள் வந்து கட்டி வச்சிடலாம். அடுத்து நிவேதனமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் வைக்கிறது சிறப்பு. அதுவும் டைமண்ட் கற்கண்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சின்னதாக ஒரு தாம்பழத்தட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா தொடச்சி தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இப்போ அட்சதை நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் அந்த கலசத்தில் போட்டோம் இல்லையா, அதில் மீதி அச்சதை இருக்குமில்ல, அதையும் எடுத்து நீங்கள் இந்த தட்டு மேலே வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் சின்னதாக அந்த தட்டை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை, இதுக்கு ஒரு ஆப்ஷனலும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து அதை அச்சதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து அந்த சொம்பில் நம்ம எல்லாம் போட்டு வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் வச்சிடணும். அதன் பிறகு மகாலட்சுமி தாயாருக்குன்ட்டு நீங்கள் தனியாக வந்து ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி வைங்க. கட்டாயம் வந்து நீங்கள் நெய் தீபம் தான் ஏற்றணும். அடுத்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் உங்கள் கணவர் மாமனார் மாமியார் இருக்காங்க, குழந்தைங்க 2 பேருங்கும்போது மொத்தம் 6 பேர். இப்போ 6ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வந்துட்டு காயின்ஸ் வந்து அதுக்குள்ளே போடணும், அதாவது நாணயங்கள் வந்து போடணும். இது வந்து 5 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய்னு எப்படி வேணாலும் இருக்கலாம், மிக்ஸ் பண்ணியும் வந்து இருக்கலாம். இப்போ 6 பேர் இருந்தீங்கன்னா 6 காயின் அதுக்குள்ளே போடணும். 4 பேர் இருக்கீங்கன்னா 4 காயின், 3 பேர் இருக்கீங்கன்னா 3 காயின், அந்த மாதிரி வந்து போடணும். ஒவ்வொரு முறை காயின் போடும்போதும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபருடைய பேரையும் வந்து சொல்லணும். இப்போ வந்து முதல் காயின் போடும்போது உங்களுடைய கணவர் பேரை சொல்லுங்கள், அடுத்த காயின் போடும்போது உங்களுடைய பேரை சொல்லுங்கள். இப்படியே வந்து இப்போ 4 காயின்னா 4 காயின் போடும்போது நீங்கள் ஒவ்வொருத்தங்க பேரையே வந்து சொல்லிடணும். எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் 27 முறையோ 108 முறையோ வந்து உச்சரிக்கணும். இது வந்து நீங்கள் கற்பூர ஆராத்தி காட்டுவீங்க இல்லையா, அந்த சமயத்தில் வந்து கூட சொல்லலாம். அது என்ன மந்திரம் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. இதுதான் அந்த மந்திரம். இப்போ இந்த மந்திரத்துக்கூட சேர்த்து இப்போ நாளைக்கு நமக்கு சுக்கிர பகவான் ஜெயந்தியும் இருக்குது இல்லையா, அதனால் அவருக்குரிய ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தையும் நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை 108 முறை வந்து சொல்லுங்கள். இந்த 108 முறை எண்ணிக்கைக்கு வந்துட்டு நீங்கள் டைமண்ட் கற்கண்டு வந்து பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா கொண்டைக்கடலை பயன்படுத்திக்கலாம், இல்லை 108 காயின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நாணயங்களை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ அவருக்குரிய மந்திரம் என்னன்ட்டு சொல்கிறேன், ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரோம் சக சுக்ராய நமக. ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரோம் சக சுக்ராய நமக. ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரோம் சக சுக்ராய நமக. பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கே வந்து இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேலும் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 3 மணி நேரம் வந்து சுக்கிர ஓரை கிடைக்குது, காலை மதியம் இரவு அப்படின்னுட்டு. அப்போ இந்த 3 மணி நேரத்தையும் கூட நீங்கள் பயன்படுத்தி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். மேலும் எண்ணிக்கை கணக்கே பார்க்காம இந்த 3 மணி நேரமும் நம்ம சொல்கிறதும் வந்து நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படி நீங்கள் தடையில்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னாவே சுக்கிர பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை 108 முறை சொல்கிறதுக்கே நமக்கு வந்து வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் வந்து ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லுங்கள். ஒரு நேரம் காலையில் பூஜை பண்ணும்போது பூஜை அறையில் உட்காந்து இதை வந்து 108 எண்ணிக்கையில் சொல்லிடுங்க. மற்றபடி இந்த சுக்கிர ஹோரை நேரம் மீதி 2 நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த சமயத்தில் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து மனதை ஒருநிலைப்படுத்தி சும்மா வெறும் வாயளவாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கூட போதும், நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்து இப்போ இந்த கலசம் வச்சோம் இல்லையா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இது வந்து வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் அப்படியே வந்து பூஜை அறையில் இருக்கட்டும். இப்போ சனிக்கிழமை காலையில் எழுந்ததும் இதில் இருக்கக்கூடிய அந்த காசுகளை எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே உண்டியலில் கூட போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம். அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வீடு முழுவதும் வந்து தெளித்து விடுங்க. மீதி தண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த செடி கொடிகள் இருந்தாலும் சரி அதற்கு வந்து ஊற்றி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், ஆனால் அதிகப்படியான பலன் தரக்கூடிய பரிகாரம். எப்போவாச்சும் தான் இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான நாள் வந்து அமையும். இந்த நாளை எல்லாரும் கெட்டியாக பயன்படுத்திக்கோங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.